ஹாய் காய்ஸ், இது என்னோடய ஐக்கியா vlog தான். இந்த இயரோட லாஸ்ட் வீடியோ. ஸோ நான் வந்து என்னென்ன விண்டோ ஷாப்பிங் பண்ணேன், என்னென்ன ஒரிஜினலாக ஷாப்பிங் பண்ணேங்கிறத உங்களுக்கு இதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னோடய அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடலாம். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் செட்டப்லாம் நீங்கள் கூட பார்த்துட்டே வாங்க, எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்தளவுக்கு லக்ஸரியாக நம்மளால் வாழ முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்மளால் இதெல்லாம் பார்த்து ரசிக்கவாது முடியும்னு வந்த இடம் தான் ஐக்கியாவுக்கு. அடிக்கடி வந்துடுவோம், ஏன்னா எங்களுக்கு தடுக்கி விழுந்தால் கிட்ட இருக்கிறது தல்மா மால் தான். ஸோ ஏதோ எதிர்த்தாப்பில் இருக்க வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இங்கே வந்துட்டு போகிறது, சும்மா பார்க்குறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி வந்த இடம் தான். நாட் ஓன்லி இந்த மாதிரி பெட்ரூம் செட்டப் மட்டும் இல்லை, அது கூட இப்போ ரெஸ்ட் ரூம் இருந்தால் அதை கூட நம்ம எந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் அழகழகாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பான். குழந்தைங்களாம் இதுக்குள்ளே போச்சிங்கன்னா வரவே வராதுங்க. அதுங்களுக்குன்னு இருக்க ஒரு தனி கிச்சன் செட்டப் பாருங்கள். அப்புறம் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இதில் லிஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு பெப்பர் க்ரஷர், இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினது தான் இந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஷெல்ஃபை ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணோன்னா இது எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்க முடியும். ஸோ இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். என்கிட்ட ஒன்று இருக்குது. அது மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். சீரியஸாக நீங்கள் வந்து ரெண்டு அயன் இதை வந்து உள்ளே வைக்கலாம், தோசைக்கல். அது மாதிரி இது பிளேட்ஸ்லாம் வைக்கிறதுக்காக வாங்கினது நான். அது மாதிரி இது ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ஒரு ஐ திங்க் 2-3 என்கிட்ட இருக்குது, உடைக்காமல் பார்த்துக்கணும், கிளாஸு. அப்புறம் இது என்னோடய கவுண்டர் டாப் அழகுபடுத்துறதுக்காக வாங்கினது தான். இட்ஸ் ரியலி க்யூட். அதே மாதிரி இந்த கண்டெய்னர் சீரியஸாக ஒவ்வொரு வாட்டி போனாலும் ரெண்டு எடுத்து போட்டு வந்துடுவேன். இட்ஸ் ரியலி க்யூட் பார்க்குறதுக்கே. ஸோ இதில் தான் இப்போ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். மிக்சிங் பவுல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய அமௌண்ட்டே உள்ளே போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு பவுல் தான். அப்புறம் இந்த மாதிரி லிட்ஸு தனியாகவே கிடைக்கும், நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம தனியாக கூட லிட்டு வச்சு முடிக்கலாம். உடஞ்சிருச்சுன்னா திரும்ப வந்து வாங்கிக்கலாம் லிட்டு மட்டும். ஸ்ட்ரெயினர்ஸு, அது மாதிரி இந்த ஃபனல்ஸு, நமக்கு டவல்ஸ் வேணும்னா டவல், ஹூக்ஸு, இது மாதிரி குட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது மாதிரி இது வந்து நான் ஆயில் யூஸ் பண்ணுவேன், லைக் கோகனட் ஆயில் நாங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால இதில் தனியாக பிடிச்சி வச்சுக்குவேன். ஆஸ் யூஷுவல் கண்டெய்னர்ஸு, இது எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து அப்பப்போ என்னென்ன தேவையில்லையோ அதை டக்குன்னு கிளிப் போட்டு மூடி வச்சுக்கிறதுக்காகவே வச்சுருக்க கிளிப்பு. இது மாதிரி பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தால் கீழே போடுற அந்த மேட்டை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ட்ரோனா பாக்ஸஸ் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாக்ஸ் எதுக்காக வாங்கினேன்னா, என் பொண்ணோட கிளாத்ஸ்லாம் உள்ளே போட்டு அடைக்கினா உள்ளே என்ன இருக்குன்னு தெரியவே தெரியாது. குப்பையை கடந்தாலும் வெளியே இந்த பார்த்தா அழகாக இருக்க மாதிரி ஒரு விம்பத்தை கொடுத்துரும், அதுக்காகவே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி ஐட்டம்ஸ் வந்து நான் ஐக்கியாவில் ஈச் மந்த் ஒரு 100 dirhams அந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு ஒன்றா வாங்குவேன். இது இப்போன்னு இல்லை, நான் கத்தாரில் இருக்கும்போதுலேருந்தே ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தது தான். ஸோ ஈச் மந்த் நான் 100 வச்சுக்குவேன். ஸோ அது மாதிரி கொஞ்சமாக வாங்குறது தான். அப்புறம் சீரியஸாக இந்த கிளாக்ஸ் பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த பெரிய கிளாக் இல்லாமல் ஒரு குட்டி டைம் பீஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கை கடக்கமாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் நைட்டு வந்து ஃபோன் கையில் வச்சுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை வச்சுட்டு கூட தூங்கலாம், டக்குன்னு நீங்கள் எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினோம். ஸோ எல்லோரும் இந்த நியூ இயர்க்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, அவங்கவுங்க கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ். தேங்க்யூ. எல்லோரும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.